ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடுதலை 2ஆம் பாகத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக தினம் தினமும் பாடல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு ஆர்வம் மிகுதியால் லிரிக்கல் வீடியோவோட சேர்த்து பார்த்தேன். ஏன்னா லிரிக்ஸும் வந்து நம்ம ராஜா சார் தான் எழுதியிருந்தாரு அப்படிங்கிறதுனால. பட் உண்மையாக சொல்ல போகணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த பாடல் வந்து எனக்கு வந்து செட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். 2 நாள் கழிச்சு இல்லை இந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ராஜா சார் சாங் அப்படின்ற ஒரு நினப்பில் இந்த பாடலை வீடியோவாக இல்லாமல் வெறும் ஆடியோவாக கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது ராஜா சாரோட மியூசிக் வந்து நமக்கு எப்படி ஒரு மேஜிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு. இந்த பாடலை வந்து இதே படத்தோட முதல் பாகத்தில் வழிநெடுக காட்டு மில்லியோட தம்பின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மோர் ஆஃப் வந்து ரெண்டுமே ஒரு சிமிலாரிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. வழிநெடுக காட்டு மல்லி அந்த மாதிரி வச்சிங்கன்னா தினம் தினமும் நினப்பு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு டெம்போவில் தான் இந்த சாங்கும் அமைக்கப்பட்டிருக்கு. இது போக இந்த பாடலோட 32வது செகண்ட்லேருந்து 42வது செகண்ட் வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காதலுக்கு மரியாதையோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்து இந்த ஒரு 10 செகண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களால் உணர முடியும். இந்த பாடலுக்கும் பார்த்தீங்கன்னா அனன்யாவை தான் ஃபீமேல் வோக்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ராஜா சார். உன்னோட நடந்தா பாடலுக்கும் இவங்களே தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பாடல் வந்து ஒரு காதல்ல இருக்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரியான ஒரு பாடலுக்கான லிரிக்ஸ் அமைச்சு இந்த பாடலை நமக்கு கொடுத்திருந்திருக்காரு. இதுல எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது வந்து அந்த பாடலோட ஒரு கண்டினியூட்டியோட முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தினம் தினமோ அந்த ஹம்மிங்கோட சேர்த்து முடிச்சிருந்ததுனால அந்த பாடல் வந்து முடிஞ்சாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. உண்மையாவே இந்த பாடலுக்கான காட்சி அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சந்தோஷப்படலாம். அது வரைக்கும் நீங்களும் லூப்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. நன்றி.